அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 12ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லாங்க. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஐப்பசி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. மாதந்தோறும் 2 முறை அஷ்டமி திதி வரும். வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்ட்டு. இதில் வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யணும். தேய்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவர் வழிபாடு செய்யணும். இது உங்கள் எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த தேய்பிறை அஷ்டமி ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் காலபைரவர் அவதரிச்ச நாளாக கருதப்படுது. அதனால் இதை நம்ம காலபைரவர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம். ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற தேய்பிறை அஷ்டமி நாளில் தான் காலபைரவர் அவதரிச்சாருன்னு சொல்லுவாங்க. இந்த தேய்பிறை அஷ்டமியானது இன்னைக்கு நமக்கு அதிகாலை 4:47 போதே தொடங்கிடுச்சு. இது நாளை அதிகாலை 4:57 வரைக்கும் இருக்குது. காலபைரவர் சிவபெருமானுடைய அம்சமாகவே கருதப்படுறாரு. மேலும் காலத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். காலபைரவர் காலடியில் சரணாகதி அடைஞ்ச எல்லாரையுமே ஒரு காக்கும் தெய்வமாகவே அவர் நின்று காப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் தன்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள பக்தர்களாகிய நம்ம வச்சுக்குவார் அப்படின்னே சொல்லலாம். மற்ற நாட்களில் நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்யல அப்படின்னாலும் கூட காலபைரவர் அவதரித்த இந்த ஒரு நாள்லையாவது நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவாலயம் இருக்குதுங்கும் போது அங்கே கண்டிப்பாக காலபைரவர் சந்நிதி இருக்கும். அங்கே நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்யலாம். இல்லைனா வீட்லேயே மாலை ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி வச்சு காலபைரவரை மனசார நினச்சி நீங்கள் வேண்டுனீங்கனாலே அவருடைய பரிபூர்ண நாள் கிடைக்கும். இவை தவிர இன்னைக்கு தெருநாய்களுக்கு கோதுமையினாலான பிஸ்கட்டு அல்லது ரஸ்க் இது மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கறது இன்னும் அவருடைய பரிபூர்ண ஆசையை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் 8 முந்திரியை வச்சு ஒரு அற்புதமான பணவசிய பரிகாரம் குறித்து சொல்லியிருக்கிறேங்க. அந்த பரிகாரத்தை யார் செஞ்சாலும் நிச்சயம் பணவரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாதுன்னே சொல்லலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். நான் ஏற்கனவே காலையில் சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சு இதையும் செய்யலாமானாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நேரங்காலம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரங்காலம்னு பொதுவாக எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் இந்த ராகு காலம் பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் 12 மணிலேருந்து 1:30 இடையே உள்ள நேரத்தில் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறத்தில் அல்லது பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நமக்கு தேவைப்படுது. அடுத்தது 8ங்கிற எண்ணிக்கையில் வெந்தயம் தேவைப்படுது. இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பணத்தை பசை போல ஈர்த்து கொடுக்கும் தன்மை கொண்டது. நம்ம கையில் எப்போதுமே காசு தங்குவதற்கு இந்த வெந்தய பரிகாரம் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுக்கு உகந்ததுன்னு பார்க்கும்போது இந்த வெந்தயத்தை சொல்லலாம். மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னும் இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு புதன்கிழமை நாள்லையும் வெந்தயம் வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம். அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி ஊட்டப்பட்ட ஒரு பரிகாரம் குறித்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் மற்ற நாளில் நீங்கள் செய்யலினா கூட இன்றைக்கி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 8 மடங்கு பணம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் 8 வெந்தயம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 8ங்கிற எண் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அஷ்டமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ் தேதி பாருங்கள் 26. இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 8 கிடைக்குது. சரி, அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பணவரவு அதிகரிக்கணும்ட்டு. அப்போ ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு காசை எடுத்துக்கிறத காட்டிலும் புதன்கிழமை அன்னைக்கு 5 ரூபாயை வச்சு பரிகாரம் செய்கிறது சிறப்பு. ஏன்னா புதன் பகவானுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 5, அது இந்த 5 ரூபாய் நாணயத்தில் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்கள் முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் கொத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா, இங்கே ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளே மணி அட்ராக்ஷன் நம்பரான 808 அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கோங்க.
அதுக்கு கீழேயே முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க. இது நமக்கு அளவில்லாத பணத்தை வந்து கொடுக்கும். இப்போ இந்த வட்டத்துக்குள்ளர நீங்கள் அந்த 8 வெந்தயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய வலது கையில் பேனா மாதிரி இந்த 5 ரூபாய் காசை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதாவது இடது கையில் தான் நீங்கள் வந்து இந்த 808ம் இன்ஃபினிட்டி சிம்பிளும் வந்து எழுதியிருக்கீங்க. இடது கையில் தான் இந்த வெந்தயத்தையும் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இப்போ வலது கையில் தான் நம்ம இந்த காசை வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ இந்த வெந்தயத்து மேலே அந்த பேனா மாதிரி இருக்கிற இந்த 5 ரூபாயை யூஸ் பண்ணி இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போடுங்க. ஒரு 8 முறை வந்து போடுங்க. ஒவ்வொரு முறை போடும்போதும் ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி, நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன், அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன், அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மணி அஃபர்மேஷனை சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 8 முறை சொல்கிற மாதிரி வரும். இப்படி நீங்கள் காசுனால இன்ஃபினிட்டி வரையும் போது இந்த வெந்தயம் அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே அலைமோதும். இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பண்ணணும். அதன் பிறகு இந்த 5 ரூபாயும் இந்த வெந்தயத்து மேலேயே வந்து வச்சுருங்க. இப்போ வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் நீங்கள் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த 5 ரூபாய் காசையும் வெந்தயத்தையும் பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. போன வாரம் புதன்கிழமை இந்த வெந்தய பரிகாரம் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பழைய வெந்தயத்தை தூக்கி நீங்கள் இன்றைக்கி பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவாக போட்டுட்டு இந்த புது வெந்தயத்தை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. புதுசாக இன்றைக்கி தான் வெந்தய பரிகாரம் செய்கிறீங்க அப்படிங்கிறவங்க ரெகுலராக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன். இதில் நமக்கு 2 அற்புதங்கள் வந்து நிகழும். ஒன்று பார்த்திங்கன்னா வெந்தயம் பர்ஸில் இருக்கிறதுனால பணம் வந்து நமக்கு வீண் வரிய செலவுகள் ஆகாது. செலவானாலும் 2 மடங்கு வேகமாக பணம் நம்மளை தேடி திரும்பி வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய வெந்தயத்தை ஒவ்வொரு புதன்கிழமை நாள்லையும் வந்து பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானம் கொடுக்கும்போது அது நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து குறைக்கும். இதை நம்ம வாரம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயம் வந்து ஆல்ரெடி ஒரு மைல்டான நறுமணத்தோட தான் இருக்கும். அதனால் ஒரு வாரங்கும் போது இதனுடைய நறுமணம் வந்து சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். அதனால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வைக்கும்போது எப்போதுமே அந்த நறுமணம் நம்மளுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கும். இதன் மூலமாக அதிக பணவரவு வந்து நம்மளால் ஈர்க்கவும் முடியும். அவசியமாக எளிமையான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.